வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்ன்றது ஒரு நல்ல க்ராசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதை வாங்கிறதுக்காகவே இருக்கிறது. இது ஒரு ஷாப்பிங் மாதிரி. இதுலேயே நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பிராண்டை வச்சும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் டீல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கு இருக்கிறது ஒரு 100 ருபீஸ் மாதிரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு டீல்ஸில் போய் பை பண்ணிக்கலாம். இதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 3 கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கும். ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கூட இப்போ ஒரு ரெடி டு குக்குன்ட்டு இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். லைக் ஒரு 5 மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம். அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ப்ரூம் ஸ்டிக்கு, இந்த மாதிரிலாம் மேட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது கல்யாண வீடுகள்ல விருந்துக்கு பரிமாறப்படுற நல்ல ரிச்சான, கிரீமியான, நல்ல டேஸ்டான ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி பண்ணலாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த முறையில செஞ்சு பார்த்தீங்கன்னா கல்யாண பால் பாயாசம் மாதிரியே அதே டேஸ்ட்ல அட்டகாசமா இருக்கும். முதல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்னதா இருக்கிற ஜவ்வரிசியா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப இந்த ஜவ்வரிசிய ஒரு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணிய சுத்தமா வடிகட்டி எடுத்து வச்சிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் சூடானதும் கொஞ்சமா முந்திரி பாதாம நறுக்கி சேர்த்துக்கோங்க. பாதாம் முந்திரி உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கூட குறைய சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சை பிடிக்கும்னா அதையும் சேர்த்து கூட நீங்க இதுல வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து லேசா வறுபட்டு செவக்க ஆரம்பிச்சதும் இப்ப நாம இத வெளியே எடுத்துடலாம். கழுவி வச்ச ஜவ்வரிசிய இந்த மாதிரி கையாலேயே லேசா உதுத்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த ஜவ்வரிசிய முந்திரி வறுத்த நெய்ல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த ஜவ்வரிசிய நெய்லேயே லேசா வறுத்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு லேசா ஜவ்வரிசி பொரிஞ்சு வர மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வறுத்து விட்டுக்கலாம். அடுத்து இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பெரிய கட்டிகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லேசா உடைச்சு விட்டுக்கோங்க. அப்படியே இருந்தாலும் வெந்து வரும்போது தனித்தனியா பிரிஞ்சு வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா ஜவ்வரிசிய அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. ஜவ்வரிசியோட அளவு தரத்துக்கு ஏத்த மாதிரி வேகும் நேரமும் மாறுபடும். இடையில செக் பண்ணி பாத்துக்கோங்க வெந்துருச்சான்னு. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இருந்தாலும் நடுவுல லேசா வெள்ளை கலர் தெரியுது அப்படின்றதுனால இன்னும் கொஞ்ச நேரம் இதை நல்லா வேக வைப்போம். கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லாவே வெந்து வந்துடுச்சு. லேசா அழுத்தி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாவே நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்து இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 ஊற வச்ச பாதாம தோலை எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மைய அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த அரைச்ச பாதாம் விழுத பாயாசத்துல சேர்த்துக்கலாம். பால், அரைச்ச பாதாம் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கும் போதே நாம வறுத்து வச்ச முந்திரி பாதாம சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 ஏலக்காய லேசா தட்டி சேர்த்துக்கோங்க. இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால்
2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கங்க. கண்டென்ஸ்டு மில்க் ஆப்ஷன் தான், இருந்தா சேர்த்துக்காங்க. ஆனா சேர்க்கும் போது இன்னும் நல்லா கிரீமியா டேஸ்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதுல ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்காங்க. சர்க்கரையோட அளவும் கண்டென்ஸ்டு மில்கோட அளவும் உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க கூட குறைய சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்காங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் லேசா கொதிச்சா போதும். கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு துளி அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்காங்க. உப்பு சேர்க்கும் போது ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காகத்தான் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் பாலை கொதிக்க விடக்கூடாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கிரீமி டெக்ஸ்சர்ல செம்ம ரிச்சான டேஸ்ட்ல சூப்பரான ஜவ்வரிசி பாயாசம்